கிளாம்பாக்கத்தில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்த பிறகுதான் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். கிளாம்பாக்கம் என்பதற்கு பதில் கேளம்பாக்கம் என்று பேசிய செல்லூர் ராஜு அவையில் எழுந்த சிரிப்பலை. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம். இபிஎஸ் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய சபாநாயகருக்கு முதல்வர் கோரிக்கை. பணிமனைகளில் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றக்கூடாது. தமிழ்நாடு அரசு உத்தரவு. செந்தில் பாலாஜி ராஜினாமா. பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி என அண்ணாமலை கருத்து. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும். அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. மார்ச் 1ஆம் தேதி சென்னையில் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. கிளாம்பாக்கத்தில் அடிப்படை வசதி இல்லை என்று யாரும் குறை சொல்லவில்லை. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. விபத்தில் உயிரிழந்த சைதை துரைசாமியின் மகன் வீட்டிற்கு சென்ற நடிகர் அஜித் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல். மீண்டும் வெடித்தது விவசாயிகள் போராட்டம். டெல்லியில் விவசாயிகளை கலைப்பதற்கு கண்ணீர் புகை குண்டுகள் வீச்சு. விவசாயிகள் போராட்டம் எதிரொலி. டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல். அடிப்படை உரிமைகளுக்கு போராடியதற்காக கண்ணீர் புகை குண்டுகளால் விவசாயிகள் தாக்கப்படும் போது நாடு எப்படி முன்னேறும்? மேற்கு வங்க முதல்வர் மம்தா கேள்வி. விவசாயிகளின் குரலை மோடி அரசு நசுக்கியது. மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வரும்போதெல்லாம் எனது குடும்பத்தினரை சந்திப்பது போல் உணர்கிறேன். பிரதமர் மோடி நிகழ்ச்சி. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.